அக்கா அக்கா பாருங்கக்கா, சார் எனக்கு எவ்வளவு சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காருன்னு. என்ன அக்கான்னு சொல்ற? எனக்கு உன் அம்மா வயசுடா. என்ன ஆண்டின்னு கூப்பிடு. சரிங்க ஆண்டி. இந்த பையனை தானா ககன் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன எப்ப பார்த்தாலுமே உனக்கு இதே பதில் தான் கிடைக்கும். நீ சொல்றத கேட்கறதுக்கும் நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கும் நமக்குள்ள எதுவுமே இல்லை. என்னடா என்னடா நீ எதுக்குடா எனக்கு போன் பண்ற? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு உன் வீட்ல இல்லையேன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கியா சரத் சந்திரா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அவளுக்கு விருப்பம் இல்லையா இருக்கான்னு உனக்கு உன் பொண்ணுகிட்ட கேட்கிற பழக்கம்லாம் இல்லையா? ஒரு ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லடா ககன். நீ எதுக்கு போன் பண்ணன்னு அதை மட்டும் இப்ப சொல்லு. உன் பொண்ணு பூமி இப்ப என் வீட்டுல தான் இருக்கா. நான் ஒன்னும் வரலாம் சொல்லல. நான் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டுல அவ இருந்தா. நீ இந்த வீடு அந்த வீடுன்ட்டு நம்ம வாழ்க்கையில கண்ணா மூச்சு ஆடிக்கிட்டு இருக்கா அந்த பூமி. அவ வீட்டுக்குள்ள வந்தானா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாம நீங்க எதுக்குமா இப்ப வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா, சரத் சந்திரா கிட்ட பூமி நம்ம வீட்டுல தான் இருக்கான்னு சொன்னதும் பயந்து போய் எப்படி ஓடி போறான்னு. அவளுக்கு அவங்க அப்பா தாமா முக்கியம். அவங்க அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வர பூமி தான் எனக்கு வேணும். அந்த மாதிரி அவ எப்பவும் மாற மாட்டான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி இருக்க பூமிய நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாதுமா. இனிமே அவ நம்ம வீட்டுக்கு எப்ப வந்தாலும் துரத்தி விட்டுருமா. ககன், அக்கா மேல சாருக்கு எதுக்கு அவ்வளவு கோவம்? அந்த அக்கா மேல சாருக்கு ஏன் அவ்வளவு கோவம்னு கேட்டேன். ஒரு குத்துனா மூக்கு மூஞ்சல வீங்கிடும். அந்த கதைலாம் உனக்கு எதுக்கு? சரி, நீங்களாவது சொல்லுங்களா ஆண்டி. சொல்லு பூமி, இப்பவும் அந்த ககன் மேல அதே காதல் அதே விருப்பம் இருக்கா? அது அப்பா சமாளிக்காத. எனக்கு நேரடியான உன்னோட பதில் தெரிஞ்சாகணும்.
சொல்லு பூமி. இல்லப்பா. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு பொண்ணு பார்க்க ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு தான் தெரியும்லப்பா, உங்களுக்கு என் கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ என் அம்மாவோட கனவு எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம். டான்ஸ் அகாடமி எங்க 2 பேரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கோவத்துல அவரு டான்ஸ் அகாடமிக்கு ஒத்துழைக்க மாட்டாருங்கிற பயம் எனக்கு இருந்தது. Of course, we have to celebrate it. செலிப்ரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனை போயிட்டு வருத்தப்படணும்னு சொல்ற? அதுக்குள்ள உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நல்லா யோசிச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பைடா. அம்மா அண்ணே, செட்டான சம்பந்தத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா பூமி? இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நீ யோசிக்கிற பூமி? அதான் எதுவும் இல்லையே. மாமா ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விருப்பம் இல்லாத ஒருத்தனோட வாழ்க்கை முழுக்க குடும்பம் நடத்துறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடு பூமி. நீ பேசுற ஆள் மட்டும் கிடையாது, மனச துண்டு துண்டா உடைச்சு போடுறவர். எப்பவும் என் வீட்டு வாசப்படியவே மிதிக்காத. I said get out. I said get out. I said get out. I said get out.